கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். பேசுகிறதுக்கு பொறுமையாகும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் பார்த்தோம்னா, அந்த தவறுகள் பார்த்தா நம்ம பேசின வார்த்தையினால தான். அதிலே 26வது வசனத்தில், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும். நம்ம நாவை அடக்காமல் நம்ம இருதயத்தை வஞ்சித்து நான் தெய்வ பக்தியாக இருக்குன்னு சொன்னால் அந்த தெய்வ பக்தி வீண் சொல்லி நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அந்த நாவை அடக்க நாம் தெரிஞ்சிருக்கிறோம். வாயின் வார்த்தையில் தான் பாவம் செய்கிறோம். வாய் விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் வரலாம். வாய் விரிவாக திறந்தாவே அவன் வாழ்க்கையில் கலக்கம் தான் வரும். அதுதான் மத்தேயுல, உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவான். அப்போ நம்ம நீதிமானா குற்றவாளியான்னு சொல்லியே நம்ம பேசுகிற வாயின் வார்த்தைகள் தான். அதனால தான் பேசாமல் இருந்தால் நீ ஞானி ஆயிடுவேன், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அதான் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். அதுதான் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தையில் அது நம்ம பொறுமையாக நம்ம பேசலைன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். சமாதானத்தை இழக்க வைக்கும், குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வரும். நாவு தான் அநீதி நிறைந்த உலகம். நம்ம வேதத்திலே யாக்கோபில் பார்க்கும்போது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது இந்த நாவு. நாவு ஒரு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். அது நாவு என்ன பண்ணுமா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டு நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அந்த நாவில் தான் ஆண்டவரை துதிக்கிறோம், அந்த நாவில் தான் சபிக்கிறோம், அந்த நாவில் தான் பெருமையானவர்கள பேசுகிறோம். இந்த 3வது அதிகாரம் முழுது பார்க்கும் பொழுது அந்த நாவை குறித்து நம்ம பார்க்கணும். அதனால தான் எதை சொல்கிறது, பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் தாவீது, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். துன்மார்க்கன் எனக்கு முன்னாடி இருக்கிறான், அதனால் என் வாயை நான் எப்படி இருப்பேன், கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் பார்க்கணும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையாக நம்ம இருக்கணும். வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் கூட நம்ம அமைதியாக இருந்தோம்னாவே அதில் பிரச்சனையே வராது. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். கணவன் ஒரு வார்த்தை பேசினா கூட மனைவி அமைதியாக இருக்கணும். நம்ம கூட பேசுகிறனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவினை, நாளைக்கு சமாதானம் இல்லாமல் போகிற காரணமே கூட நம்ம பதில் பேசுகிறனால தான். அதே அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக அமைதியாக இருந்தோம்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் அது பெருசாகாமல் அது சால்வ் ஆகும். எந்த காரியத்தில் நம்ம பேசுகிறதுல நம்ம எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டுட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கணும். என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும். இனி வருகிற நாட்களில் பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். நாவலில் நம்ம எந்த வகையில் நம்ம பாவம் செய்யக்கூடாது. நீ பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பிக்கணும்னு சொல்லுறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீணாக பேசுகிற வார்த்தையை கூட கணக்கு சொல்லணும். நம்ம அதிகமாக பேசுகிறோம்னா சொற்கள் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்கள் மிகுதி அதிகமாக பேசினா
அதில் பாவம் இல்லாமல் போகவே போகாது. அதனால தான் சொற்கள் மிகுதி அதிகமாக நம்ம பேசவே கூடாது. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இனி வருகிற நாட்களில் இனி வீணான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசாதபடிக்கு நம்ம வார்த்தையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கேன். ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய கிருபை தேவ ஆவியானவர் எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வீணான வார்த்தை வாயிலிருந்து வராதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே இடையே ஒரு பொறுமையை கத்தர் கொடுங்கப்பா. பொறுமையாக இருக்கக்கூடிய கிருபை தேவன் கொடுத்து வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. வாய்க்கு கடிவாளத்தை போடுங்கப்பா. இந்த கரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்படுத்தி வருகிற நாட்களில் எங்களை நீரே வழி நடத்துங்கப்பா. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.